மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோயம்புத்தூரில் மழை பெரிய அளவில் இருக்கும் என்று அவருக்கு தெரிந்தவுடனேயே எல்லா இடங்களையும் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர் மற்றும் அரசு துறையை சார்ந்த அத்துணை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு எல்லா முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நேற்றைய தினம் எல்லா இடத்தையும் பார்த்தோம். மிக அருமையாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணத்தால் தான் மேட்டுப்பாளையமாக இருந்தாலும் சரி, வால்பாறையாக இருந்தாலும் சரி, இங்கே மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இடமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. சில இடங்களிலே வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட ஒரு 8 வீடு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சிறிய காயங்கள் ஏற்பட்டு 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் சென்று பார்த்தோம். அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்றைக்கு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். எனவே அந்த வகையில் மிக சிறப்பான முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே கடந்த முறை வந்த மழையை கணக்கிலே வைத்து பல முன்னேற்ற பணிகள், பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் காரணத்தால் இந்த முறை அந்த இடத்துல எந்த சிக்கலும் இல்லை. அதே போல் இன்னும் மேலும் சில திட்டங்களை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களுக்கு இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த தகவல் அனுப்பப்பட்டு இந்த திட்டங்களுக்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டால் பெரும்பகுதியான பிரச்சனை தீர்க்கப்படும். அதே போல் வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு ப்ரொப்போசல் 23 லட்சம் ரூபாய்க்கும் அதற்கு பின்னாலே ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்குமான ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கிறார்கள். அது வருகிற பொழுது அவர்கள் விவசாயிகளுக்கு அந்த நஷ்டீடு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ரிலீஃப் சென்டர் ஒரு 90 இடங்களிலே ஏற்பாடு செய்து எல்லா வசதிகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சாப்பாடு உடனடியாக செய்து கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு ரிலீஃப் சென்டரில் ஒரு 100 பேர் அங்கே வந்து தங்கி இருக்கிறார்கள். அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் இந்த ரிலீஃப் சென்டருக்கு வர வேண்டிய நிலை. மற்ற இடங்களிலே அந்த பிரச்சனை இல்லை. அதுவெல்லாம் காரணம் ஆங்காங்கே இருக்கிற நகராட்சிகளோ அல்லது பேரூராட்சிகளோ அந்த தண்ணீர் வழியை, நீர்வழி புறம்போக்கை முறையாக பராமரித்த காரணத்தால் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறேன். எனவே இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் மேலும் எங்கெங்கே என்னென்ன ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும்